ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிடி டிஃபென்ஸ் அகாடமி. எஸ்எஸ்சி எக்ஸாம் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட். ஓகேங்களா, இது ஜிடிக்கான அப்டேட் மட்டும் கிடையாது, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஆனா ஏன் ஜிடிக்கு ரொம்ப முக்கியம்னா, ஜிடிக்கு தான் அப்கமிங் எக்ஸாமே 2 வாரத்துல இருக்க வேண்டியது. அதனால அவங்களுக்கு தான் பெரிய சிக்கல் இருக்கு. மேபி ஒரு 3 மாசம் எக்ஸாம் இருக்குன்னா பிரச்சனை தான். ஓகேங்களா, ஆனா வந்து அப்கமிங் எக்ஸாம் இருக்கு. நேத்து நைட்டு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மெமோ வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. மெமோ மீன்ஸ் என்னன்னா, ஒரு ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், RFI அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். மத்தவங்களுக்கு அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் நான் இப்ப பேசிடுறேன். ஓகேங்களா, இந்த PDF உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க என்ன விஷயம் இருக்கிறத பேசுறேன். ஓகேங்களா, புதிய வெண்டார் சேஞ்ச் இருக்கா இல்லையா, புதிய எக்ஸாம் மூடி என்ன விஷயத்த பேசுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம PDFல என்ன சொல்லிருக்காங்க, அந்த மெமோல என்ன சொல்லிருக்காங்க பாத்துறலாம். ஓகே, திருப்பி நான் சொல்றேன், இது ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான், RFI அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இது என்ன இருக்க போது பாத்தீங்கன்னா, issued slowly for information gathering and market assessment. இது தெளிவா கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், தகவலை பெறுவதற்கான ஒரு விஷயம். ஓகேங்களா, does not constitute solicitation, tender, commitment to procure any solution. ஓகேங்களா, டெண்டர் விட போவது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புதுசா வெண்டர் சேஞ்ச் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்றாங்க. இந்த 4 பாயிண்ட் தான் மொத்த PDFல என்ன இருக்குங்கிறத சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ண போறாங்க. எஸ்எஸ்சில வந்து ஏகப்பட்ட முறைகேடுகள் கடந்த ஒரு 2 மாசமா 1 மாசமா நடந்துட்டு இருந்தது. அதை பத்தி நிறைய பேசும் பொருள் ஆனதுனால இந்த ஒரு மெமோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, லெட்டர் ஃபார் இன்விடேஷன். ஓகேங்களா, யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளோரிங் டெக்னாலஜி டு கண்டக்ட் த எக்ஸாமினேஷன் இன் டிஜிட்டல் மோட். ஓகேங்களா, டிஜிட்டல் மோட்ல கொடுக்க வேண்டிய விஷயத்த பேசுறாங்க. இது நமக்கு முக்கியமானது. உள்ளுக்குள்ள நிறைய அப்ளிகேஷன் அது நிறைய இருக்கும். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் நடந்தது எல்லாம் நிறைய இருக்கும். நமக்கு இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, டேட் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் இதுக்காக என்னைக்கு RFI இஷ்யூ பண்ணாங்க, நேத்து டேட் 24/2/2026 நேத்து டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிளாரிபிகேஷன் விண்டோ அப்படின்னா நீங்க கலந்துக்கிறதா இருந்தா அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து டெக்னாலஜி டீம் இருக்கிறவங்களுக்கு இந்த அடுத்து 1 வீக், ஓகே 7 டேஸ் பாருங்க. ஓகேங்களா, ஒரு 1 வீக் வந்து உங்களுக்கு வந்து கலந்துக்க டைம் கொடுத்திருக்காங்க. கிளாரிபிகேஷன் விண்டோ. அடுத்து ரெஸ்பான்ஸ் சப்மிஷன். ஓகேங்களா, 17ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. எண்ணி பார்த்தா 20 நாளைக்கு மேல இருக்கு. ஓகேங்களா, 17ஆம் தேதி தான் லாஸ்ட் டெட்லைனே கொடுத்திருக்காங்க. அந்த டெட்லைன் கொடுத்ததுல இருந்து அடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்றது, டெமான்ஸ்ட்ரேஷன், பிரசன்டேஷன் எல்லாம் இன்டிமேட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்ப இது எல்லாமே நம்ம எக்ஸாமுக்கு இந்த ரேட்டை தான் பொருந்துமா, இந்த ரேட்டை வச்சுதான் நம்ம எக்ஸாம் கணிக்கணுமா எல்லா விஷயம் நமக்கு நிறைய டவுட் இருக்கும். இப்ப அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேசணும். ஓகேங்களா, இப்ப நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு இஷ்யூ பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டியது. ஐ திங்க் கரெக்டா பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா முந்தானேத்து. ஓகே, 23 டேட் சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் அந்த டேட் படி பிரச்சனை இல்லாம நடந்திருந்தா இந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும். பாதி பேருக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட்டே வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, இப்ப நமக்கு இந்த இஷ்யூல இருந்து என்ன ஒரு தெரிய வருது அப்படின்னா, புதிய வெண்டார் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னா இல்ல. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இடிக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் இந்த எக்ஸாம் எல்லாம் நடத்திட்டு இருக்குது. கொஸ்டின் எல்லாமே அவங்களே தான் நடத்த போறாங்க. புதுசா TCS உள்ள வர போறது கிடையாது. ஓகேங்களா, TCS உள்ள வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்ல தமிழ் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது, தெளிவா சொல்லிட்டாங்க. புதிய டெண்டர் கிடையாது. ஓகேங்களா, அப்போ புதுசா எந்த வெண்டர் வரப்போறது கிடையாது, ஆல்ரெடி இருக்கவங்க தான். அடுத்து புதிய எக்ஸாம் மோட் ஏதாவது நடக்க போகுது அப்படின்னா OMR அப்படிலாம் மாற போறது கிடையாது, CBT தான் வச்சாகணும். ஓகேங்களா, ஆனா இந்த எக்ஸாம் டெலிவரி பண்றாங்கல்ல, ஓகே இந்த எக்ஸாம் நடத்துறாங்கல்ல, கொஸ்டின்ஸ் அந்த சிஸ்டத்துல டெலிவரி ஆகுதுல, அதுல சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றம் வரும். கண்டிப்பா டெலிவரி மோட்ல மாற்றம் வரும். இப்போ என்ன டெலிவரி மோட்ல மாற்றம் வருது அப்படின்னா, அடுத்த ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் வருது, அதை நான் சொல்றேன். ஓகேங்களா, என்ன மாதிரியான மாற்றம் வரும்னு சொல்லிட்டு. அடுத்து SSCல பேசும் பொருளானது நிறைய ஏமாற்று வேலை. நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டி நடந்தது. ஓகேங்களா, நம்ம ஊர்ல கிடையாது, எல்லாம் நார்த் இந்தியாவில தான். என்னதான் ஃப்ராட் நடந்தது அப்படி பாத்தீங்கன்னா, பயோமெட்ரிக் ஐடென்டிபிகேஷன் ஒழுங்கா பண்ணாம எக்ஸாம் வர வேண்டிய ஆள் இல்லாம வேற ஒரு ஆள் எழுதுறது. அப்படியே எக்ஸாம் எழுதக்கூடிய ஆள் வந்தாலும் எந்த சிஸ்டத்துல எழுதுறாங்களோ அந்த சிஸ்டத்தோட ஆக்சஸ், ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த சிஸ்டத்தோட ஆக்சஸ் வெளியே இருந்து இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்றாரு. எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. அப்ப இது ஒரு இஷ்யூ. இது இல்லாம கொஸ்டின் பேப்பர் என்னைக்கு டேட்டோ அந்த டேட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, இவ்வளோ ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்தது. அப்ப இந்த எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக் ஐடென்டிபிகேஷன் ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது, மேலும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன பண்ணலாம். அடுத்து டிவைஸ் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாலுக்குள்ள என்ட்ரி ஆனவன
ஆட்டோமேட்டிக்கா டிவைஸ் வந்து லாக் ஆயிரும். அதான் பிசிக்ஸ்ல வந்து கயாஸ் மோட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு ஒரு இடத்துக்குள்ள போனோம்னா என்ன சின்ன சின்ன டிவைஸ்ல இருந்து பெரிய பெரிய டிவைஸ் வரைக்கும் செல்போன், ப்ளூடூத், ஹெட்செட் எதுவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா இன்ஆக்டிவேட் ஆகணும். ஓகேங்களா? அந்த டிவைஸ் லாக் மெத்தடு. அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இவர் தான் இன்னாரு, இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இந்த விஷயத்தெல்லாம் மேலும் ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா இந்த விஷயத்துல தான் நிறைய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. இப்போ மேலும் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ. அப்போ கொஸ்டின் பேப்பர் இஷ்யூல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு, உதாரணத்துக்கு நம்ம பசங்களே ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் கவனிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம் நடந்தது, சிஹெச்எஸ் நடந்தது லாஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி. அப்ப அதுல என்ன இஷ்யூனா, ஒண்ணு இந்த சென்டர் இடிக்யூட்டிவ் வெண்டர் பாத்தீங்கன்னா அடிக்கடி சென்டரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷம் எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாம் ஜிடி தான் எழுதிருக்கே தெரிஞ்சிருக்கும். எங்க சென்டர் டிசிஎஸ் நடத்தினாங்கன்னா ஒரே இடத்துல தான் சென்டர் இருக்கும். இப்போ வேலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் ஒரே சென்டர் தான். எப்படியா இருந்தாலும் அங்கதான் நடக்குங்கிறது தெரியும். அப்போ ஒரே சென்டர் தான். ஆனா இப்போ புதுசா வந்த வெண்டர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கங்க சென்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்றாங்க. அதுவும் அந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிமோட் ஏரியாவா இருக்கு. ரிமோட் ஏரியானா கொஞ்சம் இன்டீரியரா இருக்கு, சிட்டியை விட்டு அவுட்டரா இருக்கு. உதாரணத்துக்கு வேலூரா இருந்தா உங்களுக்கு பழக்கப்படுத்த தெரிஞ்சிருக்கும். வேலூர்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிட்டியை விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அடுக்கும்பாறையோ அல்லது ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயோ இந்த மாதிரி சிட்டியை விட்டு வெளியே போகும்போது அந்த லேக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு இது எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அலைவரிசை ஃப்ரீக்வன்சி மோட்ல தான் வந்து கொஸ்டின் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அப்போ கொஞ்சம் தள்ளி ரிமோட் ஏரியாஸ்ல வைக்கும்போது இந்த ஃப்ரீக்வன்சி ஒழுங்கா கிடைக்காம கொஸ்டின் பேப்பர் ஷோ பண்றதுல அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறதுல நிறைய குளறுபடி. உதாரணத்துக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓபன் ஆயிடுச்சு, நான் ரெண்டாவது கொஸ்டின் பிரஸ் பண்றேன்னா எனக்கு டிசிஎஸ் நடக்கும்போது உடனே ரெண்டாவது கொஸ்டின் போகும். ஆனா இங்க அப்படி இல்லை. ரெண்டாவது கொஸ்டின் பிரஸ் பண்ணோன்னு ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் டிலே ஆகுது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி டிலே ஆகும்போது எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க, டைம் டியூரேஷன் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ். நான் சொல்றதெல்லாம் ஒரு சில இஷ்யூஸ் மட்டும் தான். லொகேஷனு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால ப்ராப்பரான அவங்களுக்கு அந்த அவைலபிலிட்டியை கொண்டு போய் சேர்க்க முடியல. அதுதான் இந்த கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ. ஓகே, அப்போ ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த ரிமோட் ஏரியாஸ்ல நீங்க வந்து கொண்டு சென்டரை கொண்டு வைக்கிறதுனாலதான். ஓகே, அடுத்து அப்ப இவ்வளோ விஷயத்தை நாங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். எஸ்எஸ்சி சொல்றாங்க சேஞ்ச் பண்ண நினைக்கிறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மத்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, மத்த டெக்னாலஜி கம்பெனிஸ் இருக்குது, அவங்க நீங்க எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கடைசி டெட்லைன் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்ச் 17 கொடுத்துருக்காங்க டெட்லைன். ஓகேங்களா? மார்ச் 17 தான் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதனால நம்ம எக்ஸாம் டேட் என்ன, அதுதான் சார் ஃபைனல் விஷயம். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் டேட் என்னதான் ஆக போகுதுங்கிற விஷயம் தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அப்போ இந்த விஷயத்தினால கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சில ஜிடி தான் இருக்குது. ஓகேங்களா? வேற எதுவும் பெரிய அளவுக்கு ஷெட்யூல்டா அடுத்தடுத்த எக்ஸாம் இல்லை. ஓகேங்களா? அது போக ஆல்ரெடி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நடத்துறதுனால பெரிய அளவுக்கு பெயர் கெட்டு போயிருக்கு. ஓகேங்களா? நேம் வந்து ரொம்ப ஒஸ்டா. ஏன்னா நம்ம ஊர்ல எஸ்எஸ்சி பத்தி பெருசா யாரும் எந்த அரசியல் கட்சிவாதிகளோ எந்த ஸ்டூடெண்ட்ஸோ பெரிய அளவுக்கு பத்தி பேசுறது கிடையாது. ஆனா நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா யூடியூப் சேனல்ல இருந்து சோசியல் மீடியால இருந்து எல்லாருமே பெருசா அதை பேசுறாங்க. போராட்டம் நடக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அதனால திருப்பி இந்த எஸ்எஸ்ஜிடி இந்த எக்ஸாமை இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல வச்சு அவங்க அந்த நேமை ஸ்பாயில் பண்ண விரும்பிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு அசம்ஷன். அதனால அதுக்குன்னு டேட் டிராஸ்டிக்கா ஏப்ரல் மாசம் மே மாசம் அந்த அளவுக்கு ரொம்பவும் தள்ளி போக வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? எக்ஸாம் நெருங்க தான் உங்களுக்கு அந்த ஃபியரோட அந்த ஒரு அட்டென்ஷனோட நீங்க படிப்பீங்க. எக்ஸாம் தள்ளி போகுதுங்கிற ஒரு மென்டாலிட்டியோட நீங்க எப்பவும் படிக்க கூடாது. நாங்களும் அந்த வேலை உங்களை கைட் பண்ணவும் கூடாது. அது தப்பான அப்ரோச்சுக்கு போயிடும். ஓகேங்களா? அதனால இந்த டேட்டு டெட்லைனா கொடுத்திருக்காங்க. அதுக்கும் நம்ம எக்ஸாமுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு என்வாரன்மெண்டா இருக்காது. மேபி நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் டேட் சொன்னதே மார்ச் 2nd வீக் தான் சொன்னோம். மேபி மார்ச் 2nd வீக் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த வாரம் எண்டிங்ல உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன். ஏன்னா எக்ஸாம் டேட் உதாரணத்துக்கு மார்ச் 12 எக்ஸாம் டேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அட்லீஸ்ட் மார்ச் 1ஆம் தேதியே உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா சிட்டி இன்டிமேஷன் லிமிட் வரணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த மார்ச் 2nd வீக் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த வாரத்தோட எண்டிங்ல உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஓகேங்களா? ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போனால் கொஞ்சம் இன்டிமேஷன் எல்லா விஷயமும் தள்ளி போகும். ஓகேங்களா? அதனால நீங்க நான் திருப்பி சொல்றேன், தள்ளி போகும் ஒரு மென்டாலிட்டியோட நம்ம படிச்சோம்னா நம்மளுடைய படிக்கக்கூடிய வேகம் கண்டிப்பா எங்கோ ஒரு இடத்துல குறையும்.
கொஞ்சம் அப்படியே மெதுவா சரி படிச்சு 4 நாள் 10 நாள் 20 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாகும். அதனால அந்த இன்டென்ஷன் எடுக்காதீங்க. அதுக்குன்னு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாம இருக்காதீங்க. என்ன இன்ஃபர்மேஷன் நடக்குது, எஸ்எஸ்சி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கக்கூடாது. ஓகே, எக்ஸாம் டேட்டு நீங்க மார்ச் 2nd வீக் மேல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, மார்ச் 20 அதாவது 20 நடக்கும் அந்த மைண்ட் செட்டை நீங்க வச்சுக்கோங்க. இன்னமும் ஃபுல் டெஸ்ட்டை தான் ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டை தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி நான் சொல்றது, கடைசி நேரத்துல எந்த அளவுக்கு அதிகமான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மார்க்கை பூஸ்ட் பண்ணி விடும். அதனாலதான். ஓகேங்களா, ரைட்டா, தேங்க்யூ. மேலும் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுங்கிற பட்சத்துல கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா, தேங்க்யூ.